பயிற்சி 7.2 கொஸ்டின் நம்பர் 9 xy is equal to 2 என்ற செவ்வக அதிபரவளையத்திற்கும் x square plus 4y equal to 0 என்ற பரவளையத்திற்கும் இடைப்பட்ட கோணம் கண்டுபிடிக்க சொல்றாங்க. இதுக்கு டைரக்டா ஒரு ஃபார்முலா இருக்கு. ஸோ நம்ம 1 by 1 பார்க்கலாம். இப்போ இடைப்பட்ட கோணத்துக்கான ஃபார்முலா இங்கே எழுதியிருக்கேன் பாருங்க. tan theta is equal to modulus m1 minus m2 by 1 plus m1 m2. மேலே மைனஸ் வரணும், கீழே ப்ளஸ் வரணும், மாற்றி போட்டு போறீங்க. இப்போ இந்த கணக்குல இருந்து m1 கண்டுபிடிக்கணும், m2 கண்டுபிடிக்கணும். ரெண்டு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா? இந்த முதல் ஈக்குவேஷன் இதுல இருந்து m1 கண்டுபிடிக்கலாம், ரெண்டாவது ஈக்குவேஷன்ல இருந்து m2 கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு முன்னாடி பாயிண்ட்ஸ் கண்டுபிடிக்கணும், புள்ளிகள் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்து நான் எழுதிட்டேன். xy is equal to 2, இது சமன்பாடு 1. இதுல y வந்து இங்க இருக்கும், இந்த x பெருக்கலா இருக்கிறது ஈக்குவல் டு இந்த சைடு வந்தா வகுத்தெல்லாம் மாறிடும். ஸோ y is equal to 2/x, இது சமன்பாடு 2. அடுத்து கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இன்னொரு பரவளையத்தின் சமன்பாடு, அது சமன்பாடு 3 எழுதியாச்சு. ஸோ இந்த கொஸ்டின்ல xy is equal to 2 கொடுத்துருக்காங்க இல்லையா, இதுதான் முதல் ஈக்குவேஷன். இதுல இருந்து நான் ரெண்டாவது ஈக்குவேஷனை வர வச்சிருக்கிறேன். y இங்கே இருக்குது, பெருக்கலா இருக்கிற x ஈக்குவல் டு இந்த சைடு வரும்போது வகுத்தெல்லாம் மாறுது. இப்போ இங்க பாருங்க, அடுத்தது இந்த ஸ்டெப் போடணும். சமன்பாடு 2 இது இருக்கு இல்லையா, சமன்பாடு 2 இந்த சமன்பாடு 3ல போய் பிரதியிடணும். y வர இடத்துல எல்லாம் 2/x பிரதியிடணும். இங்க எங்க y வருது, இங்க வருது இல்லையா, அந்த y-க்கு பதில் 2/x பிரதியிட போறேன். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே எழுதுங்க, +4 + 4, y-க்கு பதில் என்ன எழுதலாம், 2/x எழுதியாச்சு. இப்போ எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே இருக்கும், ப்ளஸ் அப்படியே வரும், 4 2 8, கீழே பை எக்ஸ் அப்படியே பையில் வரும், ஈக்குவல் டு 0. ஸோ இந்த எக்ஸை கேன்சல் பண்ணால் என்ன பண்ணோம், எக்ஸை பெருக்க போகிறேன். அப்போ எக்ஸை பெருக்கும்போது இங்கே எக்ஸை பெருக்கும்போது எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் கியூப், இந்த ப்ளஸ் அப்படியே வரும். இங்கே எக்ஸால் பெருக்கும்போது எக்ஸ் கேன்சல் ஆகிட்டு வெறும் 8ன்னு வரும். இப்போ எக்ஸ் கியூப் ப்ளஸ் 8 ஈக்குவல் டு 0. எக்ஸ் கியூப் இங்கே இருக்குது, ப்ளஸ் 8 ஈக்குவல் டு இந்த சைடு வந்துச்சுன்னா -8 மாறிடும். இப்போ எக்ஸ் கியூப் இஸ் ஈக்குவல் டு -8 எப்படி எழுதலாம், -2√3ன்னு எழுதலாம். அப்போ பவர் வந்து கேன்சல் பண்ணிடலாம், 3 3 இல்லையா, பவர் சமமாக இருந்துச்சுன்னா அடிமானமும் சமம். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -2ன்னு கிடச்சிது. எக்ஸ் பாயிண்ட் கிடச்சிருச்சு, அடுத்து ஒய் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன பண்ணலாம், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -2ஐ சமன்பாடு 2ல் பிரதிநிதி. இதுக்காக தான் நான் இந்த ஈக்குவேஷன்லேருந்து இந்த ஈக்குவேஷனை வர வச்சேன். ஸோ ஒய் வேணும்னா இந்த இடத்துல எக்ஸோட மதிப்பு பிரதிட்டோம்னா நமக்கு ஒய் கிடைக்கும். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -2ஐ சமன்பாடு 2ல் பிரதியிடும் போது ஒய் இஸ் ஈக்குவல் டு இந்த 2, எக்ஸுக்கு பதில் என்ன எழுதலாம், -2, அதுதான் எழுதியிருக்கேன். ஸோ ரெண்டும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா -1 வரும். மைனஸ் கீழே இருந்தாலும் நம்ம அந்த மைனஸை மேலே தான் எடுத்துகிட்டு போகணும். அப்போ ஒய்யோட மதிப்பு -1. இப்போ தேர்ஃபோர் புள்ளிகள் எழுதியாச்சு. எக்ஸ் புள்ளி தான் ஃபர்ஸ்ட் எழுதணும், ஒய் புள்ளி ரெண்டாவதாக எழுதணும். புள்ளிகள் கண்டுபிடிச்சிட்டோமா, அடுத்து m1 m2 கண்டுபிடிக்கணும். ஃபார்முலால m1 - m2 இருக்கு இல்லையா. ஸோ இந்த முதல் ஈக்குவேஷன் எடுத்து எழுதிட்டேன். இது பார்த்தீங்கன்னா ரெண்டுமே பெருக்கல இருக்கு. அப்போ யூவி ஃபார்முலா உங்களுக்கு தெரியல, டிஃபரன்சியேஷன் ஆஃப் யூவி இஸ் ஈக்குவல் டு யூவி டேஷ் பிளஸ் வியூ டேஷ். அப்போ யூவி டேஷ், வி டேஷ்னா இது ஒய்யை வகைப்படுத்தும் போது dy/dx பிளஸ் ஒய், யூ டேஷ்னா எக்ஸை வகைப்படுத்தும் போது 1ன்னு கிடைச்சிருச்சு. ஓகே, இந்த எக்ஸ் dy/dx இங்கே இருக்கட்டும், ஈக்குவல் டு இந்த பிளஸ் ஒய் ஈக்குவல் டு இந்த சைடு வந்தால் -y மாறும். நமக்கு dy/dx தான் வேணும், அது மட்டும் இங்கே இருக்கட்டும். இந்த பெருக்கல எக்ஸ் ஈக்குவல் டு இந்த சைடு வந்துச்சுன்னா வகுத்தெல்லாம் மாறிடும். இப்போ நம்ம பாயிண்ட்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, புள்ளிகள் -2 -1, அதை எடுத்து வந்து இங்கே பிரதியிடலாம். -2, -1 எனில் எக்ஸ் வர இடத்துல -2, ஒய் வர இடத்துல -1. ஸோ அப்போ பிரதியிட்டோம்னா என்ன வரும், இது எக்ஸ், இது ஒய். இப்போ ஒய் வர இடத்துல -1, இந்த மைனஸ் வந்து கொஸ்டின்ல இருக்கிற மைனஸ், ஒய்யோட மதிப்பு -1. அடுத்து எக்ஸ் வர இடத்துல -2 பிரதியிட்டாச்சு. ஓகே, இப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் 1 அப்படியே வரும், கீழே -2. மைனஸ் கீழே இருந்துச்சுன்னா அதை நம்ம என்ன பண்ணணும், மேலே எடுத்துட்டு போயிடணும். அப்போ m1 dy/dxனாலே ஒன்று தான், m1னாலே ஒன்று தான் இல்லைங்களா. அப்போ m1 இஸ் ஈக்குவல் டு -1/2. ஸோ m1 கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து m2 கண்டுபிடிக்கணும். m2 கண்டுபிடிக்கணும் என்ன பண்ணணும், சமன்பாடு 2 இது வரைக்கும் பாருங்க, சமன்பாடு 3. இந்த சமன்பாடு 3 எடுத்துக்கலாம். இது வந்து சமன்பாடு 2 கிடையாது, சமன்பாடு 3. ஒரு நிமிஷம், சமன்பாடு 3 இருக்கு இல்லையா, கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த சமன்பாடு 3 எடுத்து வந்து எழுதுங்க. எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 4y ஈக்குவல் டு 0. இப்போ இதுல இருந்து நம்ம m2 கண்டுபிடிக்க போறோம். எக்ஸ் ஸ்கொயரோட டிஃபரன்சியேஷன் 2x பிளஸ் அப்படியே எழுதுங்க, 4 அப்படியே எழுதுங்க. ஒய்யோட டிஃபரன்சியேஷன் dy/dx ஈக்குவல் டு 0.
இப்போ 2 4 பொதுவா இருக்கா, அப்போ என்ன பண்ணலாம், 2ஆல வகுத்துடலாம். இப்போ 2ஆல டிவைட் பண்ணும்போது இது 2 கேன்சல் ஆயிட்டு வரும், ஒரு எக்ஸ் வரும். இங்க 2 இருக்குமா, 2 கேன்சல் ஆயிடுச்சுன்னா 2ன்னு வரும். ஸோ அப்போ 2 dy by dx equal to 0. நமக்கு dy by dx தான் வேணும், ஏன்னா இதுதான் m2. முதல் சமன்பாடுல இருந்து m1 கண்டுபிடிச்சோம், மூணாவது சமன்பாடுல இருந்து m2 கண்டுபிடிக்க போறோம். அப்போ இந்த மட்டும் இங்கே இருக்கட்டும். இந்த பிளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு இந்த சைடு வந்தா மைனஸ் எக்ஸ், dy by dx அப்படியே இருக்கும், மைனஸ் எக்ஸ். 2 இந்த சைடு வந்துச்சுன்னா வகுத்தல். ஸோ பெருக்கலா இருக்குது, ஈக்குவல் டு அந்த பக்கம் வந்து வகுத்தலா மாறிடும். இதெல்லாம் பேசிக் கான்செப்ட் தான். இப்போ மைனஸ் எக்ஸ் பை 2 வந்துச்சுங்களா. இப்போ நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கிற பாயிண்ட் இருக்கு பாருங்க, -2, -1. அதை வந்து இங்க பிரதியிட போறேன். எக்ஸ் வர இடத்துல -2, ஒய் வர இடத்துல -1. ஸோ இந்த இடத்துல வந்து ஒய்யே இல்லை, எக்ஸ் மட்டும் தான் இருக்கு. அப்போ -2 பை இங்க இருக்கிற 2. இப்போ கேன்சல் பண்ணலாம், 2 கேன்சல் பண்ணா 1, மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் இந்த 1ன்னு வரும். dy by dx பதில் என்ன எழுதலாம், m2 is equal to 1. ஸோ m1 கண்டுபிடிச்சிட்டோம், m2 கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ஃபார்முலா, ரொம்ப முக்கியமான ஃபார்முலா இது, நல்லா மெமரி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ m1 வர இடத்துல என்னன்னு பிரதியிட போறோம், -1/2. இது ஃபார்முலாவில் இருக்கிற மைனஸ். m2ஓட மதிப்பு என்ன, 1. ஸோ 1 பிரதியிட்டாச்சு. அதே போல பை போட்டுட்டு 1 பிளஸ் m1 இன்ட்டு m2 பெருக்கணும். m1 -1/2 இன்ட்டு m2 1. இது அதுக்கப்புறம் சாதாரண நம்ம சிம்பிளிஃபிகேஷன் சுருக்கிறது தான். இப்போ -1/2, இது கீழே வந்து 1 இருக்கிற மாதிரி அர்த்தம் இல்லையா. அப்போ எல்சிஎம் எடுத்தீங்கன்னா என்ன வரும், 2க்கு 1 எல்சிஎம் எடுத்தா 2 வரும். இந்த 2 ஆல்ரெடி இங்க இருக்கிறதுனால மேல -1, இங்க 1 தான் இருக்கு. அப்போ இங்க 2 வரணும், என்ன பண்ணும், இந்த 1ஓட 2 பெருக்கணும் இல்லையா, அந்த 2 இந்த இங்க பெருக்கிட்டோம்னா 2ன்னு வந்துருச்சு. பை இது பாத்தீங்களா, மைனஸ் இன்ட்டு பிளஸ் மைனஸ். ஸோ 1 மைனஸ் 1/2 1ஆல பெருக்குனா 1/2 தான் வரப்போகுது. -1ம் -2ம் கூட்டினா என்ன வரும், -3, கீழே இருக்கிற 2 அப்படியே வரும். இது பார்த்தீங்கன்னா இதுவும் எல்சிஎம் எடுங்க. 1க்கு 2க்கு எல்சிஎம் எடுத்தா 2, 2 இங்கே போயிடும் இல்லையா, 2 2 -1. அடுத்து -3/2, 2ல் 1 கழிச்சிங்கன்னா 1/2ன்னு வரும். ஸோ இது பார்த்தீங்கன்னா பின்னத்துக்கு கீழே பின்னம் இருக்கிறதுனால இது அப்படியே பெருக்கலா போட்டு தலைகீழே போடும். அதுதான் இங்கே நான் போட்டிருக்கேன். இது மாடுலஸ் எது கொடுத்துருக்காங்க, மைனஸ். ஸோ மைனஸாக இருக்கிறது மாடலஸ்குள்ளே இருந்து வெளியில் வரும்போது ப்ளஸ்ஸாக வரும். ஸோ +3/2 பெருக்கல் இந்த பின்னத்துக்கு கீழே பின்னம் இருக்கிறதுனால இது என்னவாகும், பெருக்கலாக போட்டு தலைகீழே போடணும். ஸோ பெருக்கலாக போட்டு 2/1. இந்த 2 கேன்சல் ஆகிடும், 3/1ன்னு வரும். 3 1ஆல் வகுத்தா நமக்கு 3 தான் கிடைக்கும். அப்போ இதுதான் நமக்கு கோணம் கிடைச்சிருச்சு. இப்போ ஃபைனல் ஆன்சர் எழுதலாம். தேர்ஃபோர் இடைப்பட்ட கோணம் தீட்டா இங்கே இருக்கும், இந்த tan இந்த சைடு வந்துச்சுன்னா tan இன்வர்ஸ் ஆஃப் 3. ஸோ முக்கியமான கணக்கு இது, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க.